வணக்கம். நம்ம இங்கிலீஷ் கிளாஸ்ல ப்ரோனவுன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு ப்ரோனவுன்ல கடைசியா பார்க்க போறது என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ். அப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ். இதெல்லாம் அதோட டைப்ஸ் அப்படின்ட்டு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இன்னைக்கு கடைசியா இருக்கிற ரெண்டு ப்ரோனவுன்ஸ் பார்க்க போறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ், அடுத்தது ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ். சரிங்களா? இப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா என்ன? அதாவது ப்ரோனவுன்ஸ்னாலே யூஸ்வலா அது என்ன பண்ணும், ஏதோ ஒரு பர்சன் இல்லைன்னா திங்ஸை ரெஃபர் பண்ணும் இல்லையா? இப்ப டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்னா ஏதாவது ஒரு பர்சன் இல்லைன்னா திங்ஸ் இப்ப 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 ரெண்டு மூணு பொருட்கள் இருக்குன்னா அதுல ஏதாவது ஒண்ண மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது. சரிங்களா? ஏதாவது ஒண்ண மட்டும், ஒன் அட் எ டைம். சரிங்களா? இப்ப ரெண்டு இருக்குன்னா அதுல ஏதாவது ஒண்ணு மட்டும் அது கன்சிடர் பண்றதா சொல்றது. சரிங்களா? அதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். இப்போ எக்ஸாம்பிள் போகும்போது இது இன்னும் கிளியரா உங்களுக்கு புரியும். இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ் எதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ்னா ஐதர் ஆர், நெய்தர் நார், ஈச், எவ்ரி ஒன். இதெல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன்ஸ். ஓகே. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராம் வாண்ட்ஸ் ஐதர் காஃபி ஆர் டீ. இப்ப இதுல பாத்தீங்கன்னா காஃபி, டீன்னு ரெண்டு திங்ஸ் இருக்கு இல்லையா? இதுல ஏதாவது ஒன்ன மட்டும் தான் ராம் என்ன பண்றாங்கன்னா கன்சிடர் பண்றாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஏதாவது ஒண்ணு மட்டும்தான். இப்ப காஃபி இல்லைன்னா டீ, ஏதாவது ஒண்ணு மட்டும், அவுட் ஆஃப் டூ ஒன்லி ஒன் இஸ் கன்சிடர்ட். ராம் ரெண்டுமே குடிக்க போறது, ஏதாவது ஒண்ணு, காஃபி ஆர் டீ, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ண மட்டும் மென்ஷன் பண்றது, அதுதான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். அதுவே இன்னொன்னு பாருங்க, ராம் லைக்ஸ் நெய்தர் காஃபி ஆர் டீ. இதுல பாத்தீங்கன்னா நெய்தர் காஃபி நார் டீ. இதுல பாத்தீங்கன்னா இது என்ன சொல்ல வருது அப்படின்னா காஃபி, டீன்னு ரெண்டு திங்ஸ் இருக்கு. சரிங்களா? ரெண்டுமே அவைலபிளா தான் இருக்கு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா ராம் ரெண்டுமே விரும்பல. நெய்தர் நார் அப்படின்னு வந்தாலே வந்து அது ஒரு நெகட்டிவ் மாதிரி தான். அதாவது ரெண்டுமே விரும்பல. இப்ப எய்தர் ஆர்ல என்னது, ராம் எய்தர் காஃபி காஃபி இல்லைன்னா டீய அவங்க விரும்புறாங்கன்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா ராம் ரெண்டுத்தையுமே விரும்பல, ரெண்டுத்தையுமே சூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. ஆனா ராம் டஸ் நாட் லைக் காஃபி, டஸ் நாட் லைக் டீ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அந்த நெய்தர் நாரோட அர்த்தம் அதுதான். சரிங்களா? ரெண்டுமே அவைலபிளா இருந்தாலும் அவங்க எதையுமே சூஸ் பண்ணல அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஈச், எவ்ரி ஒன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா எதை குறிக்குது அப்படின்னா, இப்ப நிறைய நம்பர் ஆஃப் பர்சன் இல்லைன்னா திங்ஸ் இருக்காங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் பர்சன்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் குறிக்கிறது. சரிங்களா? பாயிண்ட் அவுட் எவ்ரி ஒன் ஆஃப் த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் திங்ஸ். த நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் அண்ட் திங்ஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் குறிக்கிறது. ஈச், எவ்ரி ஒன் அப்படின்னா என்னது, ஒவ்வொருத்தரையும் குறிக்கிறது. இப்ப 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேரையும் ஒவ்வொருத்தரா குறிக்கிறது. சரிங்களா? அந்த 10 பேரையுமே குறிக்கிறது. 10 பொருட்கள் இருக்குன்னா அந்த 10 பொருட்களையும் குறிக்கிறது. இப்போ உதாரணம் பாருங்க, ஈச் ஆஃப் த பாய்ஸ் டேக்ஸ் எ புக். ஈச் ஆஃப் த பாய்ஸ், இப்ப நிறைய பாய்ஸ் இருக்காங்க, அவங்க ஒவ்வொருத்தருமே என்ன பண்றாங்க, அந்த புக்கை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஈச் ஆஃப் த பாய்ஸ் டேக்ஸ் எ புக். அந்த அந்த நிறைய பாய்ஸ் இருந்தாலும் எல்லா பாய்ஸுமே அந்த அதுல இருக்கிற ஒவ்வொரு பாய்ஸுமே அது குறிப்பிடுது. சரிங்களா? இதெல்லாம் தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். இப்ப ஐதர் ஆர்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஒன்லி ஐதர் ஆர்னா ஏதாவது ஒண்ணு மட்டும் கன்சிடர் பண்றது. நெய்தர் நார்னா ரெண்டுமே கன்சிடர் பண்றது கிடையாது. ரெண்டுத்தையுமே சூஸ் பண்றது கிடையாது. ஈச், எவ்ரி ஒன்னா இப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்கன்னா அதுல இருக்க ஒவ்வொருத்தரையுமே பாயிண்ட் அவுட் பண்றது, குறிப்பிடுறது. இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். அடுத்த ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன். ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்னா இது
யூஸ்வலாவே 2 ஆர் மோர் பர்சன்ஸ் ஆர் திங்ஸை வந்து ரெஃபர் பண்ணும். 2 இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பர்சன்ஸ் ஆர் திங்ஸை வந்து ரெஃபர் பண்றதுன்னா ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன். இது எதெல்லாம் அப்படின்னா ஈச் அதர், ஒன் அதர். இப்போ இப்போ வந்து எக்ஸாம்பிள் பாருங்க. 2 பாய்ஸ் ஆர் ஃபைட்டிங் வித் ஈச் அதர். இப்ப 2 பர்சன் இல்லைன்னா 2 திங்ஸை மட்டும் நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஈச் அதர் யூஸ் பண்ணணும். 2 பேரை மட்டும்தான் நம்ம 2 பர்சனோ இல்ல 2 நபரோ இல்ல 2 பொருட்கள், 2 திங்ஸ் ஆர் 2 பர்சன்ஸ் 2 மட்டும் மென்ஷன் பண்றோம்னா அந்த இடத்துல ஈச் அதர் யூஸ் பண்ணணும். அதுவே மோர் தேன் 2 பர்சன்ஸ், 2க்கு மேல மோர் தேன் 2 பர்சன்ஸ் ஆர் 2 திங், மோர் தேன் 2 திங்ஸ்னா அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம், ஒன் அனதர். த பாய்ஸ் ஆர் ஃபைட்டிங் வித் ஒன் அனதர் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல என்ன நம்பர்னே சொல்லல, எத்தனை பாய்ஸ்னு. சரிங்களா? அதனால இந்த இடத்துல மோர் தேன் 2 நம்ம எடுத்துக்கிறோம். அதனால இந்த இடத்துல என்ன யூஸ் பண்றோம், ஒன் அனதர். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ். இப்போ வந்து எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஆர் ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன்ஸ்க்கான எக்ஸசைஸ். நீங்க ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல வந்து சென்டென்ஸை படிச்சு இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் வருமா இல்ல ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன் வருமான்ட்டு நீங்க என்ன பண்ணணும், கரெக்டா பார்த்து ஃபில்அப் பண்ணி அனுப்பணும். அது எந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் வரும், எந்த ரெசிப்ரோக்கல் ப்ரோனவுன் வரும்ட்டு அந்த டெஃபினிஷன் எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு நீங்க அழகா எழுதி அனுப்பணும். ஆஸ் யூஷுவல் ப்ரொனன்சியேஷன் ரெக்கார்டிங்கும் பண்ணணும். ரைட்டிங் பண்ணிட்டு அந்த டிரான்ஸ்லேஷனும் நீங்க பண்ணணும் தமிழ்ல. சரிங்களா? ஆன்சர்ஸை கரெக்டா கலர் பெண்ணால அண்டர்லைன் பண்ணி அனுப்புங்க. இதுதான் அசைன்மெண்ட். தேங்க்யூ.